அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், தற்போது அங்கு என்ன நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடானது தற்போது பழனியில் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியானது இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை குற்றுவலைக்கு ஏற்றி திருவண்ணாமலை ஆதீனம், மதுரை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளனர் குற்றுவலைக்கு. அதைத் தொடர்ந்து கொடியேற்றும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த கொடியேற்றும் நிகழ்வில் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பெரியசாமி மற்றும் சக்கரபாணி உள்ளிட்டவர்கள் அந்த கொடியேற்றும் நிகழ்ச்சியை கொடியேற்றி தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து நுழைவாயிலையும் ரிப்பன் ஒட்டி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கியுள்ளது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு வந்துள்ளன. அதில் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் இருந்து அதிகப்படியான சிறப்பு விருந்தினர்கள் அழைத்திருந்தனர். அவர்களும் தற்போது இங்கே வந்துள்ளனர். இதை தாண்டி இதற்கான நுழைவாயில் தோரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களால் இந்த இடம் முழுவதாகவே அலங்காரம் செய்யப்பட்டது. மொத்தம் 8 நுழைவாய்கள் உள்ளது. 8 நுழைவாயில் பொதுமக்களுக்கான இடம், அதே போல் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே அந்த ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த மூலம் ஒருவர்கள் எளிமையாக அதை காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். அதே போல் 3D வடிவிலான முருகனுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் நேரடியாக நம் முருகனை பார்க்கும் வசதியானது இருக்கும் அளவிற்கு தொழில்நுட்பம் தற்போது இருந்துள்ளது. இந்த மாநாட்டிற்கான வெளியிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் சரி, சிறப்பு விருந்தினர்கள் தற்போது வந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டை தற்போது 9:45 மணி அளவில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என சொல்லப்படுகிறது. அவருக்கான முழுமையாக இங்கே காத்திருந்து கொண்டனர். அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மாநாடு தற்போது தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இதில் பல்வேறு நாட்டில் இருந்து முக்கிய தலைவர்கள் இங்கே வருகை தந்துள்ளனர். இதில் செந்தில் தொண்டைமான், அதாவது ஆளுநர் கிழக்கு மாகாண இலங்கையிலிருந்து செந்தில் தொண்டைமான் வந்துள்ளார். அதே போல் இளங்கோவன் இளங்கவேன் என்பவர் இங்கிலாந்திலிருந்து வந்துள்ளார். இவர் அங்குள்ள ஒரு மேயராக உள்ளார். அவரும் தற்போது சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளனர். அதே போல் மலேசியாவிலிருந்து ஒரு முக்கியமான முருகன் கோயில் இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய பக்திகள் அதிகமாக இருப்பார்கள். அதே போல் அங்கிருந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை அழைத்துள்ளனர். இவர் அங்குள்ள பாப்பராயுடு வேமரம் அப்படின்னு ஒரு சிறப்பு விருந்தினர். அங்கிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் உள்ளார். அவரும் தற்போது இங்கே வந்துள்ளார். இது போல் முக்கிய சிறப்பு வெளிநாட்டிலிருந்து அதிகப்படியாக சிறப்பு சொல்லியிருந்தேன். இதில் மொத்தம் 268 பேர் இதுக்கான வெளிநாட்டில் ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த பதிவின் மூலம் தற்போது இங்கே 150க்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் இதற்கு தற்போது உள்ள வந்துள்ளனர். அதே போல் பொதுமக்களுக்கும் இலவசம் என்று அறிவித்ததால் அங்கிருந்து பொதுமக்களும் தற்போது அதிகப்படியாக இங்கே வர தொடங்கியுள்ளனர். இங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரங்கம் முழுவதுமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இங்கு அந்த பதிவு செய்யப்பட்ட அனைவருக்குமே 200 கிராம் பஞ்சாமிர்தம் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றிருக்காங்க. அங்கே உள்ள இருக்கக்கூடிய குடன் என்ற இடத்தில் தலைவர் வளாகத்தில் ஒரு இடத்தில் எடுத்து அங்கிருந்து அவர்களுக்கான ஒரு வைத்து அந்த பையில் குங்குமம், முருகன் படம் உள்ளிட்ட பஞ்சாமிரத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு அரங்கத்திற்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி அதுக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஏன்னால் முக்கிய தலைவரும் சரி, இங்க இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும், முக்கிய விஐபிகள் அனைவரும் தற்போது வந்து கொண்டே உள்ளனர். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வந்தனர். இவர்கள் பஸ் வசதியான தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்தின் மூலம் அங்கிருந்து வருபவர்கள் அந்த சொல்லக்கூடிய நுழைவாயிலே இருந்து அவர்கள் இறங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு இதை சொல்லியிருந்தார். அந்த பஸ் நிறுத்தத்தின் மூலம் அவர் நேரடியாக இறங்கி இங்கே வரலாம், அவர் பஸ் நிலையம் செல்ல வேண்டாம் என்பதை உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியான தற்போது தொடங்கி இவர்களுக்கான, ஏன்னா இந்த இடத்துல 5000 பேர் அமரக்கூடிய அந்த மாநாட்டிற்கான அரங்கம் உள்ளது. இந்த அரங்கத்தை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். அதே போல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பில் உள்ளனர். அதே போல் வாலண்டியர்ஸ் என்றக்கூடிய அண்ணாதவர்கள், கல்லூரி NSS மாணவர்களும் தற்போது வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் தற்போது அவர்களுக்கு வழிகாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு உள்ளவே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, ஆன்மீகம் சேர்ந்து சொற்பொழிவாளர்கள் பல்வேறு பேர் இந்த நிகழ்ச்சியில் இன்று மாலை வரை அவர்களுடைய சொற்பொழிவு ஆற்ற உள்ளனர். அதில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் தற்போது வெளியிடப்பட உள்ளது. ஆய்வு கட்டுரை வெளியிட்டது உள்ளிட்ட அனைவருமே தற்போது வர தொடங்கியுள்ளனர். இவர் வருவதற்கான அவர்களை வரவேற்று அவர்கள்
அமர வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் முக்கிய ஆள்கள் அதே போல் பதிவு செய்தவர்கள் அந்த அரங்கத்திற்கு வந்து இருந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் ஆங்காங்கே இருந்து பார்த்துக்கலாம். அவர்களும் அரங்கத்துக்குள் பின்பகுதியில் வந்து இருந்து பார்த்துக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிட்டது. இதனால் தற்போது இந்த இடம் முழுவதுமே பொதுமக்களும் சரி, இந்த பதியக்கூடிய ஆர்வலும் சரி, ஆன்மீகம் சார்ந்தவர்களும் சரி தற்போது வர தொடங்கியுள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.